ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சுந்தரி கிரியேட்டிவ்ஸ். இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு பஞ்சஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதில் முக்கியமாக ஒன்று என்னென்னா ஸ்டஃப்டு பஞ்சஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் மாதிரி செஞ்சுட்டு அதில் ஒரு கம்மல் மாதிரி ரெடி பண்ண போகிறோம். நீங்கள் அதை வந்து எப்படி பண்ணுறதுங்கிறத பாருங்கள். நான் அதுக்கு நம்ம நார்மல் தையல் மிஷினுக்குள்ளே தீந்த கண்டு இருக்குது பார்த்தீங்கன்னா, நூல் கண்டு எடுத்திருக்கேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் ஒயரை வச்சு ஒரு எத்தனை நீங்கள் ஸ்ட்ரெட்டு ரிங் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் வந்து சுற்றிக்கோங்க. நான் ஒரு 6 டைம் சுற்றியிருக்கேன். சுற்றிட்டு ஃபஸ்ட்டு மேலே கொஞ்சம் இடம் கம்பி விட்டோம்ல, அந்த கம்பியை நீங்கள் உள் பக்கமாக விட்டு திருப்பிக்கோங்க. அது நாட் மாதிரி வரும் நமக்கு, அதாவது டைட் ஆயிரும். நம்ம லூஸாக இருந்தது டைட் ஆயிரும். அப்புறம் கீழே உள்ள த்ரெட் இருக்குல்ல, அது வந்து லாங்காக இருக்கும். அதை கொஞ்சம் தேவையான அளவுக்கு கட் பண்ணி விட்டுக்கோங்க. கட் பண்ணி விட்டுட்டு அதையும் நம்ம கீழ் பக்கத்துலேருந்து நீங்கள் உள் பக்கமாக திருப்பி நீங்கள் வந்து நாட் மாதிரி போட்டு இழுத்துக்கோங்க. இப்படி பண்ணும்போது நமக்கு 2 ஒயருமே டைட் ஆயிரும். பாருங்கள் எவ்வளோ டைட்டாக இருக்குதுன்னு. கொஞ்சம் லூஸாக இருந்தது டைட் ஆகிக்கிடும். இதெல்லாம் சிங்கிளாக இருக்கிறது ஃபுல்லாக பஞ்சஸாக சேர்ந்த மாதிரி ஆயிரும். திருப்பி வேணால் உங்களுக்கு இன்னொரு தடவை கூட நீங்கள் இந்த உள்ள கம்பியை விட்டு திருப்பி ஒரு தடவை கூட நீங்கள் நாட் போட்டுக்கோங்க. அதாவது உள்ளே விட்டு வெளியில் எடுத்துகிட்டு கீழே கிராஃப்ட் ஒயரை பிடிச்சி டைட் பண்ணிங்கன்னா அது டைட் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம 2-3 சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு அதுக்கப்புறமா அந்த நம்ம கொஞ்சமாக சுற்றி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலான்னா இப்படி முறுக்கி விட்டுக்கோங்க. இப்படி முறுக்கி விடும்போது அது இன்னுமே கொஞ்சம் டைட் ஆகிரும். பாருங்கள், ஒவ்வொரு பெட்டெல்லாம் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணும்போது அது வந்து அழகான ஒரே கம்பியில் நமக்கு நிறைய பஞ்சஸாக ஒரு ஃப்ளவர் டிசைன் இருக்கிற மாதிரி இருக்கும். இதில் நான் ஏற்கனவே என் சேனலில் நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு அந்த வீடியோஸு. அதையும் நான் உங்களுக்கு வந்து அந்த லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்படி நீங்கள் அதையும் கிளிக் பண்ணி பாருங்கள். இது சேம் மெத்தடு தான், அந்த ஃப்ளவரும் போட்டிருப்பேன். நான் இதில் வந்து உங்களுக்கு முக்கியமாக ஸ்டட்டு தான் செஞ்சு காமிக்கிறேன். அந்த கம்மல் மாதிரி செய்வாங்கள்ல, அதே மாதிரி தான் செஞ்சு காமிச்சிருக்கேன். எனக்கு வந்து கம்மல் செய்யலாம் தெரியாது. ஆனால் வந்து ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம், வித்தியாசமாக ஏதாவது இன்றைக்கி சாட்டர்டேனால சரி கிராஃப்ட் மாதிரி ஏதாவது பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் தான் ட்ரை பண்ணி பார்த்தேன். எனக்கு அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் ஆல்ரெடி நம்ம செஞ்சதுனால எனக்கு கரெக்டாக வந்துருச்சு. நீங்கள் இதுக்கு வந்து இந்த ரவுண்டாக ஷேப் வச்சா நல்லா இருக்காது பார்த்தீங்களா கம்மலுக்கு. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா லைட்டாக பெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கு நோஸ் பிளேயர்னு ஒன்று இருக்கும், அல்லது கையை வச்சு இப்படி லைட்டாக பெண்ட் பண்ணி விடுங்க. ஒரு மேங்கோ டிசைன் மாதிரி ஒரு பெட்டல் மாதிரி வந்துடும். பாருங்கள், நான் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு பெட்டலை எடுத்துகிட்டு அதுக்கு ஒரு சைடில் மட்டும் ரைட் ஹேண்ட் வச்சு லைட்டாக பெண்ட் பண்ணிங்கன்னா ஒரு ஷேப் வந்துடும். அது மேங்கோ மாதிரி லைட்டாக ஒரு லீஃப் டிசைன் மாதிரி வரும். அதை மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. ஜுவல்லரி மேக்கிங்லாம் நிறைய பேருக்கு தெரியும். அப்படி தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு அது வந்து ப்ராப்பராக தெரியாது. அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன், எனக்கு தெரிஞ்ச மாதிரி செஞ்சு காமிச்சிருக்கேன். நீங்கள் வந்து அது நிறைய பேருக்கு சில்க் த்ரெட் பேங்க்லாம் செய்வாங்க. அதனால் அவங்களுக்கு இது வந்து ஈஸியாக இருக்கும். ஒரு ஐடியாக்காக தான் நான் இதை கொடுக்குறேன். நீங்கள் அந்த கம்பி மட்டும் கரெக்டாக மாட்டிட்டு எனக்கு இமேஜ் சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரியலைன்னா சொல்லுங்கள், நான் வேறு ஏதாவது பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் அது எப்படி மாட்டணுங்கிறத. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் அதில் ஒர்க் பண்ணி குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். எனக்குமே அது ஐடியா தெரியாது, அந்த கம்மல் செய்யலாம் தெரியாது. அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா, ஆனால் நான் முந்தி வாங்கி வச்சுருந்தேன். எனக்கு அது செய்ய தெரியாது. அந்த மெட்டீரியல் இருந்துச்சு, சரி அதை யூஸ் பண்ணலாமேன்ட்டு தான் இந்த கிராஃப்ட் ஒயர் மாதிரி உங்களுக்கு பண்ணியிருக்கேன். இப்போ சென்டரில் நமக்கு வந்து கொஞ்சம் கம்பி இருக்குது பார்த்தீங்களா, அடியில் போட்டது. அதில் வந்து நீங்கள் ஒரு ஃப்ளவர் சீக்வென்ஸு அல்லது ஒரு ஃப்ளவர், அதாவது நம்ம ஒரு பேர்ல் பீடு அந்த மாதிரி, இல்லை ஒரு ஸ்டோனு அதை நல்லா முறுக்கி விட்டுக்கோங்க. முறுக்கி விட்டுட்டு நல்லா அதை வந்து என்ன செய்யுங்க, அதுக்கு கொஞ்சம் கேப்பில் நீங்கள் வந்து ஒரு பேர்ல் பீடு அட்டாச் பண்ணிக்கோங்க. அட்டாச் பண்ணிங்கன்னா அது சென்டரில் வந்த மாதிரி ஆயிரும் நமக்கு. அதை ஒரு பெருசாக இருந்தால் வச்சுக்கோங்க. நான் என்கிட்ட இருந்த சின்ன பேர்ல் பீடு தான் இருந்தது. நல்லா பெருசாக இருக்கும் பார்த்தீங்களா, ஒயிட் கலர் பீடு, அது இருந்துச்சுன்னா நீங்கள் அதை அட்டாச் பண்ணிக்கோங்க. எனக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நம்ம வந்து என்ன சொல்ல ப்ரூச்சஸ் கிளாஸ் தான் நம்ம கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் நான் அந்த மெட்டீரியலை வச்சே பண்ணலாங்கிறதுனால என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு ஃப்ளவர் சீக்வென்ஸு உள்ளே கொடுத்துட்டு அதுக்கு மேலே ஒரு பால் பீடை கொடுத்துட்டு அந்த கம்பியை நல்லா வளைச்சி விட்டுறேன். இது வந்து முன்பக்கமாக வந்துடும் நமக்கு, அந்த எக்ஸ்ட்ரா அடியில் உள்ள கம்பிலாம். அதை நல்லா நீங்கள் மடக்கி விட்டுக்கோங்க. நான் திருக்குனதுனால எனக்கு கொஞ்சம் மடக்கிறதுக்கு சிரமமாக இருந்து, நீங்கள் நல்லா டைட் பண்ணி மடக்கி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்போ மேலே அதாவது ஒரு பூ டிசைனில் சென்டரில் ஒரு பேர்ல் பீடு வச்ச மாதிரி இருக்குது. இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம கம்மல் செய்வாங்கள்ல சில்க் த்ரெட்டு, அப்புறம் நார்மலாக கம்மல் செய்கிறதுக்கெலாம் இந்த ஹூக் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, நம்ம அது வச்சு நான் வச்சுருக்கேன். அதை நான் போட்டு மட்டும் காட்டுறேன். எனக்கு அது ப்ராப்பராக தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் எனக்கு அதை கமெண்ட் செக்ஷனில் அது எப்படி பண்ணுறதுங்கிறத சொல்லுங்கள்.
நான் ஒரு ஐடியாக்காக உங்களுக்கு இதை கொடுக்குறேன். நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச நீங்கள் அதை உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் அது எப்படி பண்ணுறதுங்கிறத சொல்லுங்கள். நம்ம வந்து ஃப்ரீயாக ப்ரூச்சஸ் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். யார் யாருக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கோ அவங்க வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் இந்த வீடியோ கீழே இந்த இது வச்சு போட்ட ஒரு ஃப்ளவர் டிசைன் வீடியோ தான் அட்டாச் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷனில். நீங்கள் அதையும் போய் பார்த்துக்கோங்க. அந்த மெத்தடில் தான் நான் இந்த ஸ்டட் மாதிரி உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒரு கிராஃப்ட் மாதிரி இது அவ்வளோதான். அதனால் நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்கள். நான் ஒரே ஒரு ஸ்டெட்டு தான் செஞ்சு காமிச்சிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த ஃப்ளவர் செஞ்சதை நான் வந்து கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி விட்டுறேன். ஏன்னா அது ஆல்ரெடி நான் போட்டுட்டேன் வீடியோவில். என்னோடய சேனலில் வீடியோ போட்டிருக்கேன். அதனால் நான் வந்து கொஞ்சம் ஸ்பீட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் அங்கங்கே கட் பீட்ஸும் ஹேங்கிங் மட்டும்தான் நான் அது கட் பீட் வச்சு ஒரு பிரான்ச்சஸ் மட்டும் கொடுத்துருக்கேன். அது மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்கேன். மற்றபடி அதே மெத்தடில் தான் இந்த ஃப்ளவரும் பண்ணியிருக்கேன். எனக்கு இது எப்படி பண்ணணுங்கிறது தெரியாது. ஆனால் உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்க, உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் அதை ஒர்க் பண்ணி எனக்கு காமிங்க. அப்படி இல்லைன்னா இதை நீங்கள் வந்து ஒரு ஃப்ளவர் மாதிரி கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ஹேங்கிங் மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு செயின் போட்டிருந்தீங்கன்னா அந்த செயினில் வந்து நம்ம இந்த இப்போ ரெடி பண்ணோம்ல அந்த பஞ்சஸ் ஆஃப் ஃப்ளவரு அதை கூட நீங்கள் கொடுத்து ஒரு டாலர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். நீங்கள் பார்த்துட்டு எனக்கு நீங்கள் வந்து சொல்லுங்கள் எப்படி இருக்குங்கிறது. நான் சும்மா உங்களுக்கு வச்சு மட்டும்தான் காமிச்சிருக்கேன். ஆக்சுவலாக அது எனக்கு என்னென்ன மெத்தடு தெரியாது, அது எப்படி பண்ணணுங்கிறதும் தெரியாது. இந்த ஃப்ளவரை வச்சு இப்படி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாக்காக தான் நான் இதை கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தெரிஞ்சவங்க அதை கமெண்ட் பண்ணுங்கள், அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது, அந்த ஹூக் எப்படி மாட்டணுங்கிறது. உங்களுக்கு ஏதாவது வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்டெட்டு தான் நம்ம இதில் பார்த்துருக்கோம். நான் வீடியோ வந்து ஃப்ளவர் மேக் பண்ணுற வீடியோஸ் வந்து ஆல்ரெடி போட்டிருக்கேன். அதனால் இதை நான் அந்த ஃப்ளவர் எப்படி பண்ணணுங்கிறத கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி உங்களுக்கு காமிச்சிட்டு கட் பீடு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். அதை பாருங்கள் எப்படி பண்ணணுங்கிறத. நம்ம நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த ஃப்ளவர் வந்து நான் ஆல்ரெடி போட்டதுனால கொஞ்சம் ஸ்வீட் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு அந்த கட் பீட்ஸ் வச்சு நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். கட் பீடு ஸ்டிச் பண்ணுறது ஆல்ரெடி ஆரி ஒர்க் தெரிஞ்சவங்களுக்குலாம் ஈஸியாக இருக்கும். ஆனால் அவங்க நீடில் வச்சு ஆரி நீடில் வச்சு ஸ்டிச் பண்ணுவாங்க. இது வந்து எப்படி பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம ஹேண்ட் எம்ப்ராய்டிங் ஒர்க்குனால ஹேண்ட் எம்ப்ராய்டிங் நீடில் வச்சு நான் ஸ்டிச் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஒவ்வொரு பீடாக எடுத்து 1 by 1 ஸ்டிச் பண்ணுங்கள். ஸ்டிச் பண்ணிவிட்டு கீழேருந்து நீடியில் மேலே எடுத்துக்கோங்க. எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு பாருங்கள். கீழேருந்து நீடியில் மேலே எடுத்துகிட்டு ஒரே ஒரு கட் பீட் மட்டும் போட்டுக்கோங்க. இது ஸ்மால் சைஸு கட் பீடு. இதில் கலர் பீடு இருக்குது, நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஒரு கட் பீடை இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு பக்கத்துலேயே நீங்கள் நீடியில் கீழே பஞ்ச் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்படி தான் கொஞ்சம் கேப்பு விட்டு ஸ்டிச் பண்ணிங்கன்னா கட் பீடோட ஸ்டிச் வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு நீட்டாக அழகாக இருக்கும். நம்ம கேப் இல்லாமல் ஸ்டிச் பண்ணும்போது அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக வராது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த மாதிரி சிங்கிளாக ஒவ்வொரு பீடாக எடுத்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த இப்போ பாருங்கள் நீடியில் கோர்த்துட்டு அந்த கட் பீடை ஸ்டிச் பண்ணிடுங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு கீழே நீடியில் பஞ்ச் பண்ணி எடுத்துருங்க.
எடுத்துட்டு அதுக்கப்புறம் கீழேருந்து மேலே எடுத்து அடுத்த பீடை கொருங்க. இப்படி பண்ணும்போது அந்த ஒவ்வொரு பீடுக்கு இடையில டிஸ்டன்ஸும் நீட்டாக இருக்கும், நமக்கு ஸ்டிச்சிங்கும் நல்லா மூவ் ஆகாமல் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நம்ம போட்டு கம்ப்ளீட் பண்ணலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் அந்த ஒரு 5 பீடு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கு இடையில வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு பேர்ல் பீடு கொடுத்து ஒரு ஃப்ளவர் மோட்டிவ் மாதிரி 5 ஃப்ளவர் வச்சுட்டு ஒரு ஹேங்கிங் கொடுத்துருக்கேன். ரொம்ப ரொம்ப ஈஸியானதாக இருக்கும் இந்த ப்ரோச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு புதுசாக இருக்கும். நான் ஆல்ரெடி சேனலில் போட்டிருக்கிறதுனால இதை கொஞ்சம் நான் ஸ்பீட் பண்ணிவிட்டு அந்த கட் பீட் மட்டும் எக்ஸஸாக உங்களுக்கு கொடுத்து ஒரு டிசைன் மாதிரி போட்டிருக்கேன். பார்த்துட்டு ட்ரை பண்ணி சொல்லுங்கள், எப்படி இருக்குங்கிறதையும் சொல்லுங்கள். இதை கொஞ்சம் பாருங்கள், கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம 2 சைடும் ஸ்டிச் பண்ணியாச்சு. இந்த ஸ்டிச்சுக்கு பதிலாக நீங்கள் ஒரு 2-3 லைன் வந்து சுகர் பீடு, 3mm பீடு அந்த மாதிரி கூட கொடுக்கலாம். கொடுத்துட்டு ஒரு பேர்ல் பீடு வச்சு ஒரு பூ மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இல்லது லீஃப் சீக்வென்ஸு நம்ம ப்ரூச்சஸில் உள்ள மெட்டீரியல் கூட வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் வந்து ஒரு பேர்ல் பீடு சென்டரில் வச்சுட்டு ஒரு பெரிய பீடை வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை சுற்றி ஒரு 5 பீடு ஸ்மால் சைஸில் உள்ள ஒயிட் கலர் பீடையும் கொடுக்குறேன். நீங்கள் இப்படியும் பண்ணிக்கலாம். அல்லது டபுள் லைனில் சுகர் பீட்ஸு, ஜரி த்ரெட்டு, செயின் ஸ்டிச்சு அந்த மாதிரி எது வேணாலும் கொடுக்கலாம். இதெல்லாம் ஒவ்வொரு சிங்கிள் புட்டாஸ் மாதிரி நீங்கள் ப்ளவுஸில் கொடுத்தீங்கன்னா அழகாக இருக்கும். இது நான் வந்து அந்த ஸ்ட்ரெட்டுக்காக மெயினாக போட்டது இந்த வீடியோ. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஃப்ளவரை வச்சு நம்ம ஒரு இந்த மாதிரி டிசைன் பண்ணலாங்கிறதுக்காகவும் இந்த வீடியோ உங்களுக்கு நான் ஒரு ஐடியா கொடுத்துருக்கேன். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். புதுசாக இப்போ தான் நம்ம சேனலை பார்த்துட்ருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், இது முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து கீழே ஒரு ஹேங்கிங் கொடுத்து இந்த டிசைனை நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். நான் வந்து இந்த ஃப்ளவர் பண்ணி ஆல்ரெடி போட்டிருந்தேன். அந்த வீடியோஸை லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு ஐடியா வேணும்னா நீங்கள் அதையும் ரெஃபர் பண்ணிக்கலாம். நான் அந்த ஃப்ளவரை வச்சியே ஒரு கம்மலும் அதை வச்சு ஒரு டிசைனும் எப்படி பண்ணலாங்கிறதுனால இந்த வீடியோ போட்டிருக்கேன். கொஞ்சம் கட் பீடு நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு டிசைன் மாதிரி கொம்பு மாதிரி கொடுத்துருக்கேன். ஃப்ளவரில் கொடி மாதிரி நீங்கள் உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி கொடி டிசைன் மாதிரி கொண்டு வந்து கொடுத்துக்கோங்க. கீழே வந்து ஒரு ஹேங்கிங்ஸ் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். லாங் டியூப் பீடும் கப் சீக்வன்ஸ் வச்சும் நம்ம கொடுத்துக்கலாம். ஃப்ரீயாக ஜாயின் பண்ண ப்ரூச்சஸ் கிளாஸ் நம்ம எடுத்துகிட்ருக்கோம். இன்ட்ரெஸ்ட்டாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நான் லாஸ்ட் வீடியோவில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன். அதையும் நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபுல்லி ஃப்ரீ தான். நீங்கள் வந்து ப்ளவுஸ் ஒர்க் வரைக்கும் நீங்கள் இதில் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நான் உங்களை ட்ரெயின் பண்ணிடுவேன். அதனால் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம வந்து வீட்டில் இருக்க லேடிஸ் வந்து கொஞ்சம் ஏதாவது கற்றுக்கிட்டு நம்ம வீட்டில் இருந்தே வேலை செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ப்ரூச் ஒர்க் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ஒர்க்கு. ஈஸியாக நம்ம ஏர்ன் பண்ண முடியும். அதனால் வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃபு ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க வந்து நீங்கள் சீக்கிரம் கற்றுக்கிட்டு நீங்களும் வந்து ஒரு டிசைனராக, அதாவது ப்ரூச் ஒர்க் டிசைனராக நீங்களும் வந்து மாறலாம். அதுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் நம்ம அந்த மெத்தடு தெரிஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் எல்லா ஸ்டிச்சும் நீங்கள் ஈஸியாகவே பண்ணிக்கலாம். உங்களுக்கு அதை கற்றுக்கணும், நல்ல ப்ராப்பராக கற்றுக்கணுன்னா நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்களும் உங்களை ஒர்க்கை வந்து நீங்கள் சென்ட் பண்ணலாம். பாருங்கள், இந்த ஹேங்கிங் 2 கொடுத்து நான் இப்போ இதை கம்ப்ளீட் பண்ணிடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் வந்து ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். கீப் வாட்சிங். தேங்க்யூ.